ஒரு நாளைக்கு 3 பேர் உயிரிழக்கின்ற நிலைக்கு டெங்கு நோயினுடைய அபாயம் அதிகரித்திருக்கிறது. සැලකතු මට්ටමකට මේ තත්ත්වය පාලනය කරගන්නමින් පවතිනවා. නමුත් එහි අදහස් වෙන්නේ නැහැ. கடந்த 24 மணித்தியாலத்துல டெங்கு நோயால பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் 3 பேர். ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் டெங்கு நோயால பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவங்க 53ஆக அதிகரித்திருக்கிறது. டெங்கு நோய் பரவலை தடுக்கின்ற நடவடிக்கைகள் நாடு முழுவதும், அதுவும் 24 மணி நேரமும் நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில கிட்டத்தட்ட 6 மில்லியனுக்கும் அதிகமான குடியிருப்புகள் இருக்கு. இந்த குடியிருப்புகள் எல்லாவற்றுக்குமே போய் பரிசோதனை செய்திருந்தது அவ்வளவு சாத்தியமானதில்லை. கடந்த நாட்கள்ல டெங்கு பரிசோதனை மூலமாக அதிக டெங்கு நோய் அல்லது அதிகமான டெங்கு நுளம்புகளை பரவ வைக்கக்கூடிய அபாயகரமான இடங்களை கண்டுபிடித்து 4672 பேர் மீது வழக்கு தொடர்ந்திருக்காங்க பரிசோதனை மூலமாக. இது மட்டுமில்லாமல் 70,000 தாண்டி இருக்கிறது இந்த வருஷத்துல டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை. இந்த டெங்கு நோயானது வரப்போற ஆகஸ்ட் மாதம் இறுதி வரைக்கும் இருக்கும், அதனுடைய உச்சகட்டம் இறுதி வரைக்கும் இருக்கும் என அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் இன்றைய நாள்ல அவர் குறிப்பிட்ட தகவல்கள்ல சொல்லியிருக்காரு. නිවාස මිලියන 6ක් පමණ ඒ වගේම තව අත්හැර පිටම් තිබෙනවා. இன்னும் முக்கியமான தகவல், இலங்கையை பொறுத்தவரையில மின்னல் தாக்கத்தின் காரணமாக ஒரு வருஷத்துல 50 பேர் உயிரிழக்கிறாங்களாம். மின்னல் தாக்கத்தால மட்டுமேடா பாருங்க, நாம அங்கொண்டு இங்கொண்டு தான் செய்திகள்ல பார்த்திருப்போம். ஒட்டுமொத்தமாக ஒரு தரவுகள்ல இந்த செய்தி பொழுது வழியாக இருக்கிறது. ஒரு வருஷத்துல 50 பேர் உயிரிழக்கிறாங்க மின்னல் தாக்கத்தால மட்டும். இதுல நாங்க மிக அவதானமாக இருக்கணும். அந்த மின்னல் நேரங்கள்ல உபகரணங்கள், மின் உபகரணங்கள் பாவிக்கிறது, கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய பொது போக்குவரத்து ஒரு நவீன முறையை நோக்கி பயணிக்கிறது. அது நம்ம இப்ப பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதனுடைய ஆரம்ப கட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. வார மாதம் கடைசியில 104 மெட்ரோ பேருந்துகள் இலங்கைக்கு வருகிறது. அது தொடர்பான புகைப்படங்கள் இப்பொழுது வெளியாக இருக்கிறது. பேருந்துகள் இப்பொழுது இலங்கையை நோக்கி வர ஆரம்பித்திருக்கிறது. வார மாதம் கடைசி பகுதிக்குள்ள அது இலங்கைக்கு வந்தடைய போகுது. வந்து ஒரு கிழமையிலே அது சேவையிலேயும் ஈடுபட போகுது. 104 மெட்ரோ பேருந்துகள் கொழும்பு உள்ளிட்ட புறநகர்கள், வெளி மாவட்டங்களுக்கு இந்த பேருந்துகள் பயன்படுத்தப்பட போகுது. இலங்கையினுடைய பொது போக்குவரத்து அப்படின்றது ஒரு நவீன முறை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு இலகுவான, பாதுகாப்பான, சௌகரியமான ஒரு பொது போக்குவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தில மிக வேகமாக செயற்பட்டு வருகிறது இலங்கை அரசாங்கம். எனவே அந்த அடிப்படையில வரப்போற டிசம்பர் மாதத்துக்கு முதல்ல 600 பேருந்துகள் வரப்போகுது. இதுல ஏசி பஸ்கள் அதிகமாக வரப்போகுது. எனவே இனி இப்ப இருக்கிற இந்த லேலண்ட் பஸ்கள் எல்லாமே குறைவடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் 2 வருஷ காலம் போகும்போது இலங்கையினுடைய 90% பேருந்து சேவையில பெரிய ஒரு மாற்றம் பொது போக்குவரத்துல வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இலங்கையினுடைய ஒரு ஆங்கில பத்திரிகை, ஆங்கில இணையதளம் டெய்லி மிரர் இன்றைய நாள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒருவருக்கு பிணை வழங்கி இருக்கிறது நீதிமன்றம். 15 வருஷங்களுக்கு பிறகு, ஒரு நாள் 2 நாள்ல 2 வருஷம் 3 வருஷம் இல்ல, 15 வருஷங்களுக்கு பிறகு நீதிமன்றம் பிணை வழங்கி இருக்கிறது. விதிவிலக்கான சூழ்நிலை என கருதி தான் இந்த பிணையை அவங்க வழங்கி இருக்காங்க. 2009ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட இந்த நபருக்கு 29 வயது. 2012ஆம் ஆண்டு இவருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம், அவசரகால சட்டத்தின் கீழே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தான் இவர் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருந்தாரு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இவர் கைது செய்யப்படும் போது அவருடைய மகளுக்கு 1 வயதுன்னு சொல்லப்படுது. அவர் கைது செய்யப்படும் போது 29 வயது. இப்பொழுது பலத்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் இவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் ரூபாய் ரொக்கம், அதோடு பிணை, ஒரு கிழமைக்கு ஒரு தடவை பயங்கரவாத குற்றவியல் பிரிவுக்கு கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனைகளின் அடிப்படையில 15 வருடங்களின் பின்பு அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய பிரபலமான ஆடை விற்பனை நிலையத்தினுடைய உரிமையாளர் இன்றைய நாள்ல சுங்க திணைக்களத்தினுடைய விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்ட போது அவர் திடீர் சுகவீனம் காரணமாக வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு நேரடியாக நீதிபதி அந்த வைத்தியசாலைக்கு சென்று அவரை விளக்கமறியல் வைக்கிறதுக்கான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. காரணம்னு சொன்னா, இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுடைய விலை தொடர்பாகவும் அதனுடைய மதிப்பீடு தொடர்பான சில தகவல்களை கேட்டறிவதற்கும் அது தொடர்பான விசாரணை செய்வதற்கும் சுங்க திணைக்களம் அதிகாரிகள் அவரை இன்றைய நாள்ல அழைத்திருந்தாங்க. அங்கு நடைபெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் அவர் சுகவீனமாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த
ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் அரிசியை விலை கூட்டி தான் வித்திருக்காங்கன்னு சொல்ற அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில நீதிமன்றம் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு எதிராக 1 மில்லியன் 10 லட்சம் ரூபாய் தண்டப்பணத்தை விதிச்சிருக்காங்க. வேறுவலையில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு. கடந்த நாட்கள்ல நிறைய இடங்கள்ல இந்த பரிசோதனை நடக்கத்தான் செய்யுது. ஆனா இன்னும் இந்த அரிசி விற்பனையில பல பொருட்களை விலை கட்டுப்பாட்டு விலையை தாண்டி நிறைய வியாபாரிகள் இன்றைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் வித்து கொண்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் பொருட்களை வாங்கிட்டு போறாங்க. நிறைய பேர் இதை எப்படி முறைப்பாடு செய்யறதுன்னு தெரியாது. நிறைய பேர் இது என்னடா இவ்வளவு விலை இருக்கு அப்படின்ற கவலையில போறாங்க. நிறைய பேர் எல்லாருமே முறைப்பாடும் செய்ய மாட்டாங்க. எனவே அதிகாரிகள் தற்செயலாக சென்று இதை பிடிச்சாதான் உண்டு. மற்றபடி பல இடங்கள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யுது. அப்படி ஏதாவது சம்பவங்கள் உங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சு இது இப்படித்தான் நடக்குது, ஒரு அநியாயமான விலையா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தகவல் சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னா 1977 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து நீங்க தகவல்களை வழங்கலாம். 25 வருஷத்துக்கு முதல்ல நடந்த கொலை குற்றம் ஒன்றுக்கு கம்பஹா நீதிமன்றம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. 2001ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி ஒரு வீட்டுக்குள்ள போய் அப்பா, அம்மா, அதோடு அவங்க 2 பிள்ளைகள், இன்னும் ஒரு வீட்டுக்குள்ள போய் தாக்கியிருக்காங்க. அங்கிருந்தவங்களுக்கு அடிச்சிருக்காங்க, பலமா தாக்கியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஒருவர் உயிரிழந்து 3 பேர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி இருந்திருக்காங்க. இந்த குற்றம் காரணமாக இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில நீண்ட காலமான விசாரணைகள் முடிவுக்கு வந்தது. இவங்க தான் இந்த கொலையை செஞ்சாங்க. அதிகளவான காயம் ஏற்படுத்தக்கூடிய வகையில 3 பேரை தாக்கிறாங்க என்ற குற்றங்கள் இவங்களுக்கு எதிராக நிரூபிக்கப்பட்ட நிலையில அம்மா, அப்பா, 2 பிள்ளைகள், இன்னும் ஒருத்தர், ஒட்டுமொத்தமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு கம்பஹா நீதிமன்றம் 25 வருடங்களின் பின்பு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. மத்திய கிழக்குல ஏற்பட்டிருக்கின்ற போர் பதட்டம் காரணமாக இப்பொழுது மத்திய கிழக்குல இருந்து புறப்படுகின்ற விமானங்கள், மத்திய கிழக்குள்ள போற விமானங்கள் தொடர்பான சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சில விமானங்களுடைய நேரங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட மத்திய கிழக்கினுடைய பல விமான சேவைகள் இப்பொழுது இயங்கி வருவதாக சொல்லப்படுது. குறிப்பாக வியாபார சேவைகள் தொடர்ச்சியாக இயங்கி வருவதாகவும், விமானங்கள் எந்தெந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு, எந்தெந்த விமானங்கள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக பயணிகள் நேரடியாக விமான நிலையத்தோடு தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றதுக்கு பின்பு உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன சொன்னா, ஒவ்வொரு நேரத்துக்கு ஒருக்கா இந்த விமான சேவைகள்ல சில மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது. அமெரிக்கா, ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருப்பது தொடர்ந்து மத்திய கிழக்குல பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரான் சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்காவோடு இதுவரையில பேச்சுவார்த்தை மூலமாக இணங்கம் செய்யப்பட்ட சில ஒப்பந்தங்கள் தற்காலிகமாக அதை நாங்க இடைநிறுத்துறோம். காரணம் சொன்னா, அமெரிக்கா எல்லை மீறி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதன் காரணமாக நாங்க அந்த நிபந்தனைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க கருதுறோம். அதன் காரணமாக செய்யப்பட்ட அல்லது பேச்சுவார்த்தை மூலமாக இணங்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் நாங்க உடனடியாக நிறுத்திக் கொள்கிறோம் என்ற அறிவித்தலை விடுத்திருக்காங்க. இதனால இன்னும் போர் பதட்டம் மேலும் அதிகரித்திருக்கிறது. மத்திய கிழக்கினுடைய நிறைய அமெரிக்க படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதால மத்திய கிழக்கினுடைய இயல்பு நிலை மீண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறது.